கிறிஸ்துவுள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஆராய்ந்து மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த நாட்களிலே பெற்றோர்களுடைய ஜெப குறிப்புகளை நாம் பார்க்கும் போது அதிலே பிள்ளைகளை குறித்துதான் அதிகமாக சொல்லுகிறார்கள். பிள்ளைகளால் சமாதானம் இருப்பதாக சொல்லவில்லை. அல்லேலூயா. பிள்ளைகள் சமாதான குறைச்சலை உண்டு பண்ணுகிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால். அப்போ வேதம் பொய் சொல்லாது. நம்முடைய கருத்திலே இருக்கிற வேதம் சத்திய வேதம். அந்த சத்திய வேதம் ஒருபோதும் என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. அப்போ கர்த்தரால் போதிக்கப்படுகிற பிள்ளைகளால் குடும்பத்துக்கு சமாதானம் இருக்கும். கர்த்தர் போதிக்காத பிள்ளைகள் சமாதானத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அலட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாவது சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தொடும்படியாய் அவரிடத்தில் அழைத்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே அங்கிருந்த தாய்மார்கள் அவருடைய பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால் இயேசுவின் இடத்தில் அழைத்து கொண்டு போனார். ஆனால் சீசர்கள் அவர்களை அலட்டினார்கள். பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இதை பார்த்து விசனம் அடைந்து தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசை. அப்ப ஒரு தாய் செய்கிற வேலை என்ன? கிறிஸ்தவ தாய் செய்கிற வேலை சிறு பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். போதகர் பிள்ளையின் மேல் கைகளை வைத்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும் என்று விரும்ப வேண்டும். இதை எத்தனை தாய்மார்கள் செய்கிறார்கள்? சிலருக்கு பாஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு முன்னாலே என்ன வந்துடும்? பஸ் வந்துடும். ஐயோ சமையல் பண்ணியதுக்கு என்ன ஆகி போச்சு? நேரம் ஆகி போச்சு. நம்ம அடுத்த வாரம் என்ன செய்யலாம்? பாஸ்டர் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஓடுவான். சூழ்நிலை அப்படிதான் இருக்கிறது.
ஜெபம் முக்கியமில்லை, சாப்பாடு முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள் அவர் தொடும்படி. ஆனா சீசர்கள் அதட்டினார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து விசனம் அடைந்து சிறு பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதனால பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தாய்மார்கள், பிள்ளைகளின் சமாதானம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற தாய்மார்கள் பிள்ளைகளை ஜெபம் பண்ணும்படி அழைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதை செய்யாத பிள்ளைகள் அந்த தாய்மார்களுக்கு என்ன செய்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. பிள்ளையின் இஷ்டத்துக்கு ஒரு தாய் விட்டால் அந்த பிள்ளை அந்த தாய்க்கு என்னத்தை கொடுக்கும்? வெட்கத்தை தான் கொடுக்கும். அவன் விரும்புறான், அவன் அதை செய்யறான், அவன் நண்பர்களோட போறான் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லி ஆலயத்துக்கு வராம இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை தான் உண்டு பண்ணுவான், சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அந்த பிள்ளையால் தாய்க்கு சமாதானம் இருக்காது. எத்தனையோ தாய்மார்கள் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள், ஐயா என் பையன் சாவறதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அல்லேலூயா. என் பிள்ளை சாகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த தாய் தன்னுடைய இதயத்திலே எவ்வளவு வேதனையோடு அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். காரியங்கள் வேதனையா இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சிறு பிள்ளையா இருக்கும் போது, அந்த பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் போது ஆண்டவர் தொடுபடிக்கு ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போனாயா, அல்லது அந்த பிள்ளையின் விருப்பத்துக்கு நீ விட்டு விட்டாயா? அல்லேலூயா. கடைசி நேரத்தில் சொல்லுகிற ஜெப குறிப்புகள்லாம் நம்ம சீக்கிரமா பதில் தேட முடியாது. அல்லேலூயா. சில பிள்ளைகளை பெற்றோர்கள் இஷ்டத்துக்கு விட்டுவிடக் கூடாது. அவர்களை இயேசு தொடும்படி அவர் சமூகத்தில் அழைத்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு ரெபக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அல்லேலூயா. அப்ப 2 பிள்ளைகள் பிறந்த போது ஒருவன் எப்படி இருந்தான்? வேட்டை செய்யறதுல வல்லவனா இருந்தான். அதனால அவன் வனசஞ்சாரியாய் மாறிடுவான். அவனுக்கு எதன் மேல் பிரியம்? ஆமா, வேட்டையாடுவதில் பிரியம். அதாவது அவன் வீட்டுல அதிக நேரம் இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனா அடுத்த ஒருத்தன் எப்படி இருந்தான்? குணசாலியா இருந்தான், கூடாரவாசியா இருந்தான். அல்லேலூயா. கூடாரவாசியா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? குணசாலியா இருப்பான். அல்லேலூயா. வனசஞ்சாரியா இருக்கிறவனிடத்திலே நாம் குணத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த காலத்துல கூட பிள்ளைங்க தெரு ஓரத்துல ரோட்டு ஓரத்துல 5 பேரு 10 பேரு சார்ந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைங்களை சொல்றேன், மற்றவங்கள நம்ம என்ன சொல்றோம்?
அவங்கதான் வனசஞ்சாரிகள். ஹல்லேலூயா. நம்ம பெற்றோர்கள் நினைக்கலாம் ஒருவேளை நம்ம வனத்துக்கெல்லாம் எங்க போறோம் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ வீட்டோட இருந்தவன் குணசாலியும். அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, இங்க பாருங்க, அப்பாவுக்கு வனவாசி மேல எப்படி இருக்குது, நல்ல பிரியமா இருக்கிறான். ஆனா வீட்டோட இருக்கிறவனுக்கு தாய் பிரியமானவளா இருக்கிறாள். ஹல்லேலூயா. இப்ப கூட சொல்லுவாங்களே அப்பா பிள்ளை அம்மா பிள்ளைன்னு. எங்க ஏசா அப்பா பிள்ளையும் யாக்கோவோ அம்மா பிள்ளை. ஹல்லேலூயா. பிள்ளைங்களை கேட்டா சொல்லுவாங்க, எல்லாம் 10 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களை கேட்டா சொல்லுவாங்க, நான் அம்மா பிள்ளை நான் அப்பா பிள்ளை அப்படின்னு. இங்க ஏசா அப்பா பிள்ளையா இருக்கிறான். ஏன்னா வனவாசியா இருக்கிறது அப்பாவுக்கு எப்படி இருந்தது, பெரியமா இருந்தது. யாக்கோவுக்கு யாக்கோ அம்மா பிள்ளையா இருந்தான். ஏன்? அவன் குணசாலி கூடாரவாசி. அம்மாவுக்கு தேவையான வேலைகளை எல்லாம் கடைக்கு போயிட்டு வான்னு என்ன போயிட்டு வருவான், இதை வாங்கிட்டு வான்னு சொன்னா வாங்கிட்டு வருவான், போன்னு சொன்னா சொல்லுவான். அதனால அம்மாவுக்கு அவன் பிரியமான பிள்ளையா இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, 26ஆம் அதிகாரம் 34-35 வசனம். ஏசா 40 வயதான போது ஏசியனான பேரினுடைய குமாரத்தியாகிய யூகியத்தையும் ஏசியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் வாங்க பண்ணினான். ஹல்லேலூயா. வனசஞ்சாரி இப்ப எப்படி இருக்கிறான்? அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான். நம்ம கூட சரி பிள்ளைங்க அப்புறம் திருந்துவாங்க ரசிக்கப்படுவாங்க, நல்லா நிறைய ஊழியக்காரங்களும் அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஆனா வேதம் இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவன் யாரு? வனசஞ்சாரி. பாருங்க, அதை பத்தி பார்க்கும்போது அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமா, அவ கல்யாணம் பண்ண பொம்பளைங்க எல்லாம் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் ஃபர்ஸ்ட்ல ஈசாக்கு ஏசாவை ரொம்ப பிரியமா வச்சு கொண்டிருந்தான். சாப்பாட்டு பிரியம் ஈசாக்கு. ஹல்லேலூயா. அதனால ஈசாக்கு பிரியமா இருந்தது. இப்ப ஈசாக்கு கூட என்ன ஆகி போச்சு, மனநோய் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தரிடத்தில் கொண்டு வராத பிள்ளைகள் தாக்கி மனநோவை கொடுப்பான். ஏசா ஈசாக்கு மனநோவாய் இருந்தது போல உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மனநோவை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இதை நாம் சொன்னால் அநேக பிள்ளைகள் கூட வருத்தப்படுகிறது இல்லை, பெற்றோர்கள் தான் வருத்தப்படுகிறார்கள். என் பிள்ளைய தான் சொல்லி இருப்பாரோ அப்படின்னு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னாதான் தெரியும். நீங்க தான் சொல்றது இல்லையே, நீங்க தான் மூடி 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 மறைஞ்சி வைக்கிறீங்களே. ஹல்லேலூயா. எவ்வளவு கெட்டு நாரி அவிஞ்சி ஒண்ணு தூரத்துக்கு போடுறதையும் மூடி 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 வச்சுட்டு ஏதாவது வாசனை அடிக்குதுன்னு என்ன? ஆமா, நானும் அப்பவே நினைச்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. மீன் வாங்கி கழுவிட்டு அதை அந்த வேஸ்ட் எல்லாம் வீட்லயே பாத்ரூம்ல வச்சிருப்பாங்க, கொண்டு உடனே போட மாட்டாங்க. ஏதோ நாட்டு அடிக்குதுன்னு சொன்னா அதை மூடி மறைப்பாங்க. எப்படி மூடி மறைப்பாங்க? நானும் அப்பத்திலே பாக்குறேன், ஏதோ என்ன பண்ணி கொண்டு இருக்குது, நாரி கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய காரியங்கள் எவ்வளவு நாரி போன காரியங்கள் ஆனாலும் அம்மா மாதிரி ரொம்ப என்ன செய்யறாங்க, மூடி மறைக்கிறாங்க. எப்படி இருக்கிற நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஒருவனும் பேசிக்கல்லனாயும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட
ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதே இல்லையா? ஒருவனும் வேசிக்கல்லனாயும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட இங்க ஏசாவுக்கு ஒரு விளக்கத்தை எபிரேயர் நிருபத்துல கொடுத்திருக்காங்க. யாரு? வனவாசி சீர்கட்டவன். அடுத்தபடியா பார்த்தா அவன் வேசிக்கல்லன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இல்லையா? வேசிக்கல்லனாகவும் சீர்கட்டவனாகவும் இருந்ததாக சொல்லுங்க. அதே இல்லையா? அப்ப வனவாசியான பிள்ளைங்களை அவர்கள் தாய்க்கு ஏன் நோவை கொடுக்கிறார்கள் என்றால், மனநோவை கொடுக்கிறார்கள் என்றால் அவன் சீர்கட்டவனாயிருப்பான். அல்லேலூயா. அவன் வேசிக்கல்லனாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசா அப்படி இருந்ததான் சொல்லப்படும். அப்ப ஏசா அப்படி இருந்தா இன்றைக்கும் வனவாசியா இருக்கிறதுங்க எல்லாம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. இதை விட ஒருபடி மேல போய் கஞ்சா, அப்புறம் அந்த போதை இந்த போதைன்னு ஏற்றி கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. வேதம் போய் சொல்லார். அடுத்த வருஷத்தை வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியோ ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. பிற்பாடு பின்னாட்களில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ஆமா மன மாறுதல் அவனுக்கு கிடைக்கல, மன ஆறுதல் இல்லாதவன் ஆகி போனான். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிள்ளைகளை நான் நல்லபடியாக வளர்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதை தான் கத்தரிக்காய் கதை. அல்லேலூயா. பக்கத்து வீட்டு ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. அவங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான். ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவாங்க, ஒன்னாதான் ஸ்கூல்ல வீட்டுக்கு. ஒரு நாள் கத்தரிக்காய் விளையிற அந்த தோட்டத்தின் வழியாய் வயல்காடு வழியாய் வந்தாங்க. கத்தரிக்காய் கொஞ்சம் வயலட்டு கலர்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருந்தது. அதனால அவங்க கொண்டு போன புத்தக பையில கொஞ்சம் எடுத்து போட்டாங்க, திருடி வீட்டுல கொண்டாந்து அம்மாமாரு கையில கொடுத்தாங்க. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணிச்சேன்னா, நல்ல அழகா நல்ல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயை விட்டு நல்லா சமையல் பண்ணி நல்லா தொக்கு செஞ்சு சாம்பார் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு அம்மா பார்த்தது, இவன் இப்படியே விட்டா இவன் டெய்லி வருமா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வருவான்னு சொல்லி கொஞ்சம் கசப்பான வேப்பெண்ணெய ஊத்தி சமையல் பண்ணி கொடு. அப்போ இந்த வேப்பெண்ணைய சாப்பிட்ட அந்த பையன் கேட்டான், என்னம்மா இன்னைக்கு உள்ள கத்தரிக்காய் எப்படி கசப்பா இருக்குது? அது திருடுனா கத்தரிக்காய் எப்படி இருக்கும்? நீ திருடி கொண்டு வந்ததுனால அது கசப்பா இருக்கு. அப்ப நல்ல ருசியா இருந்த கத்தரிக்காய் கொண்டு வந்த அந்த பையனுக்கு நல்லா சமையல் பண்ணி கொடுத்தாங்க அந்த அம்மா. அப்ப அந்த அம்மா பையன் கேட்கறான், என்னப்பா இன்னைக்கு உள்ள கத்தரிக்காய் ரொம்ப ருசியா இருக்குது அப்படின்னு. அது நீ திருடி கொண்டு வந்ததுனால அது ரொம்ப ருசியா இருக்குது. அப்புறம் பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஒருவன் ரெண்டு பேரும் நல்லா தான் படித்தார்கள். ஆனா ஒருவன் திருடனாய் போனான், ஒருவன் நல்ல உயர் பதவியில ஒரு அதிகாரியாய் மாறினான். அல்லேலூயா. அப்புறம் காலப்போக்கில் திருடன் என்ன செய்வாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் வலையில அகப்படுவான். அதே மாதிரி இந்த திருடன் ஒரு நாள் வலையில அகப்பட்டான். அகப்பட்டு அவனுக்கு நிறைய தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. அப்ப என் அம்மாட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும், அதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு. அல்லேலூயா. அப்புறம் அப்படியே அது தாயை கூட்டி வந்தாங்க, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லணுமா. அப்ப இந்த அம்மா நினைச்சிருப்பாங்க, திருடி எங்கேயாவது வச்சிருப்பான், அதை சொல்லான்னு கூப்பிடுறான்னு நினைச்சு இந்த அம்மா சந்தோஷத்தோட போயிருது. அல்லேலூயா. அந்தாங்க போய் ரகசியம் செய்ய போனதும் அம்மாவை காதை அப்படியே கடிச்சு பீச எடுத்துட்டான். அல்லேலூயா. ஆமா ஐயோ ஐயோன்னு சொல்லுது. அவன் சொல்றான், அன்னைக்கு நீ நான் திருடி கொண்டு வந்த சமயம் இது தப்புன்னு சொல்லியிருந்தா நான் இப்ப தூக்கு மேடை ஏற வேண்டியது வந்துருக்குமா அப்படின்னு. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது.
தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு மனநோவை கொண்டார். அல்லேலூயா. அதனால நீங்க உங்க பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு கூட்டி கொண்டு வரக்கில்ல, அவனுக்கு அங்க காதுல பல்லு வரி, தலையில முட்டி வரியன்னு எல்லாம் சொல்லி கொண்டு அங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா வரும் நாள்ல அது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜெபிச்சாலும் சரியாகாது, நீங்க ஜெபிச்சாலும் சரியாகாது. அல்லேலூயா. இதுல எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 127 சங்கீதம் 4 வசனம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம் என்ன நினைச்சு நீங்க கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்க வளர்க்கணும். அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அங்கே கானானிய ஸ்திரீ என்ற ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையின் சுகத்திற்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருடைய சீஷர்கள் வந்து அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மாற்றபடி அல்ல என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படிக்கு நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா என்ன சொல்லுது? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வச்சிருக்க ஆகாரத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது. ஆமா, இந்த காலத்துல எல்லாம் பிள்ளையோட நாய்க்குட்டி தான் நிறைய பேருக்கு பெருசா தெரியுது. அல்லேலூயா. சரி, அடுத்து 27ஆம் வசனம். ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேலையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, ஒரு விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து குணசாலியும் கூடாரவாசிகளுமாய் இருக்கிற ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிற வேதமான வகுப்பிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து வனவாசியும் வன சஞ்சாரியுமாய் இருக்கிற பொல்லாதவனும் கேடு கட்டவனும் சீர்கட்டவனுமா இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதற்கு நல்லதல்ல. அல்லேலூயா. அப்படிதான் நடந்துட்டு. இதை பெற்றோர்கள் நல்லா அறிந்து செயல்படுவது நல்லது. நாட்களில் பிள்ளை பெற்றெடுக்கவில்லை என்றால் எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி ஒவ்வொரு ஆஸ்பத்திரி படிக்கட்டா ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்நாள் காலம் போன்ற காலங்களில் ஒவ்வொரு ஆலயமாய் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். காசு பணம் செலவில்லை. அவளே சொல்லுகிறாள், மறடியாயிருந்தவள் 7 பெற்றார்கள். இன்றைக்கு ஒரு குழந்தை கிடைச்சா கூட போதும்னு எத்தனையோ பேர் அவங்க வானம் ஒட்டுற அளவுக்கு பங்களா கட்டி வச்சுட்டு ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம்னு. கடைசியில குழந்தை கிடைக்க இல்லைன்னா நாங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டோம், இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப 7 லட்சத்தை திரும்ப தானே கொடுக்கணும்? கொடுக்கறதில்ல. அவங்க மேல மேல மேலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். வேலையில்லையா? நிச்சயம் குழந்தை நிச்சயம். சரி, அப்படி பணம் செலவு பண்ணி பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட இப்படி தாய்க்கு மனநோவாய் இருக்கும் போது அந்த தாய்க்கு எப்படி இருக்கு என்பதை நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா.
பிள்ளைய நீ என்ன செய்யணுமா? நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். அப்பதான் அவன் அதை எப்படி என்ன செய்யாமல் இருப்பான், விடாதிருப்பான். அல்லேலூயா. பிள்ளையால் அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும், ஆமா, நீ உனக்கு பிள்ளைய சின்ன வயசுல நல்லபடி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடி நடத்தினாயானால் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே வித்தியாசமாய் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் போது ஆண்டவர் சொல்லும் போது இப்படி ஆகி சொல்லுகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம், இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுளே, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்கணும். அது பெற்றோருக்கா வார்த்தையில இருக்கணும். தாயினுடைய வாயில் வார்த்தை இதயத்தில் இருக்கணும், தகப்பனுடைய இதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு இதயத்தில் இருக்கிற கட்டளைகளை குறித்து உட்கார்ந்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதெல்லாம் பேசு என்று மோசேயின் காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல ஸ்கூல் எங்க இருக்குது, அப்புறம் நீச்சல் போட்டி, கராத்தே, சிலம்பம், யோகா எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அங்க எல்லாம் என்ன செய்யறேன், காலையில 5 மணியில இருந்து கூட்டிட்டு நடக்கலாம். அல்லேலூயா. என்ன உலகம் பாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு 3 வயசுக்குள்ள இப்படி ஒரு குச்சி வச்சு இப்படி ஆட்டி கொண்டிக்கும். அதை வேற உலக சாதனை வேற சொல்றாங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு இயேசு என்ன தெரியும்? அந்த பிள்ளை எந்த வசனத்தை கத்திருக்கோம்? அந்த பிள்ளை எங்க சண்டே கிளாஸ் வந்திருக்கும், எங்க உயிர்த்தல் ஆராதனைக்கு வந்திருக்கும், ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கும். அதுதான் இன்னைக்கு பெற்றோர்கள் தாயின் தகப்பன்னு செய்கிற வேலை. அப்படிதான் எத்தனையோ பிள்ளைங்க நீச்சல் குளத்துல மூழ்கி எல்லாம் உயிரை விட்டாங்க. அவ்வளவு பாசமா வளர்த்த பிள்ளைய சர்ச்சுக்கு கூட்டி வந்து இயேசு தொடணும், இயேசுவின் வார்த்தைகள் இதயத்துல இருக்கணும்னு உள்ள எண்ணம் இல்லாம நீச்சல் குளத்துல கொண்டு விட்டு எத்தனையோ பிள்ளைங்க நீச்சல் குளத்துல செத்துட்டாங்க. கராத்தை கத்துக் கொடுத்து எத்தனையோ பிள்ளைங்க கராத்தை இடி வாங்கி செத்துட்டாங்க. அல்லேலூயா. எதற்கு நீ இதெல்லாம் செய்கிறாய் என்று யோசித்து பார்த்தாயா? நம் கருத்தில் இருக்கிற வேதத்தை கருத்தாய் போதித்திருக்க வேண்டிய நீ எதையெல்லாமோ போதித்துக் கொண்டு நடக்கிறாய். அல்லேலூயா. நீங்களே பிள்ளைகளை வனவாசிகளும் வன சஞ்சாரிகளுமாய் மாற்றுகிறீர்கள். அதனாலதான் அந்த பிள்ளைகள் எல்லாம் சீர்கெட்டவர்களாகவும் பேசிக்காதவர்களாகவும் மாறி போகிறார்கள். அல்லேலூயா. என் பிள்ளையா எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்ல தெரியுதில்ல. அப்ப பிள்ளையானவன் நடக்க வேண்டிய முறையில அதை அவன் நடத்தினியா? இல்ல, என்ன அப்படிலாம் சொல்லிட்டு தான் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. அண்ணாள் சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய வேலை செய்து கொண்டு விடுவேன்னு சொல்றார். அதனாலதான் சொல்றேன், ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தவன் இந்த பிள்ளைக்காக தான், இந்த சாமுவேலுக்காக தான் நான் என்ன செய்யறேன், விண்ணப்பம் பண்ணேன். அல்லேலூயா.
அப்படி நம்ம எல்லாம் சொல்லணும். இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு தாயும் ஒரு தகப்பனும் சொல்லணும். அல்லேலூயா. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். பாருங்க பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க. வீட்டுல உள்ள சாப்பாடோ பிள்ளைக்கு பெருசா தெரியல. வேதத்தை படிக்கிறதுலையும் பாஸ்டர் சொல்லுகிறதுக்கு கீழ்படிகிறதுக்கு எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. இருக்கா? அப்படி இருக்கான்னு கேட்கிறேன். உங்களுக்கு கீழ்படிக்கிறதா? போதகருக்கு கீழ்படிக்கிறதா? போதகர் சொல்லுகிறதை கேட்கிறதா? உங்க பிள்ளைங்க கேட்கிறதா? அல்லேலூயா. பாருங்க, நிறைய தாய்மார்கள் சொல்றாங்க ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஜான் வெஸ்லி என்ன ஒரு ஊழியக்காரர், நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு வெஸ்லி ஆலயம்னு இருக்கும். இந்தியாவில பல இடங்கள் நிறைய வெஸ்லி ஆலயம். அந்த ஜான் வெஸ்லிக்கு அம்மாவுக்கு 16 பிள்ளைங்க. இங்கிலாந்தை சேர்ந்தவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 16 பிள்ளைங்க. அவங்க வரலாறு படிக்கும் போது ஸ்கூலுக்கு போகும்போதும் 16 பேரை வரிசையா நிக்க வச்சு ஜெபம் பண்ணி தான் அனுப்புவாங்களாம். ஸ்கூல்ல இருந்து வரும்போதும் 16 பேரையும் வரிசையா நிக்க வச்சு என்ன பண்ணுவாங்களாம்? ஜெபம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள போகணும். எத்தனை பிள்ளை? சரி, ஒரு சின்ன சின்ன ஜெபம்னு கூட வச்சுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போறான், எந்த ஆபத்து மோசமும் வரக்கூடாது, நல்லா படிக்கணும் கொள்ளணும் அப்படின்னு எப்படியோ ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதுவும் அந்த தாய் கொஞ்சம் நிறைய ஜெபம் பண்ற தாய். அல்லேலூயா. அப்ப 16 பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்றது, சமையல் வேற, அவங்களுக்கு துணிமணிகளை செலவு பண்றது வேற, அதெல்லாம் கொஞ்சம் காலம் முந்தின காலம். இந்த மாதிரி கிரைண்டரு, மிக்சி அது இதெல்லாம் இல்லாத காலம். அல்லேலூயா. அப்போ 16 பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி நம்ம 2 நிமிஷம் வச்சு பார்த்தா கூட 32 நிமிஷம். அல்லேலூயா. அப்புறம் திரும்ப வரும்போதும் அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப பசியில வாடி போய் வரும். ஆனாலும் அந்த அம்மா அந்த 1/2 மணி நேரம் ஜெபம் முடிச்சுதான் அப்படி அனுப்பும். அல்லேலூயா. இப்படி பிள்ளைகளுக்காக அந்நாள் மாத்திரம் அல்ல, செபித்த ஒவ்வொரு தாய்மார்களும் சந்தோஷப்படும்படி அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு 16 பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய்க்கு ஜெபிக்க நேரம் இருக்கிறது. இது குடும்ப ஜெபம் இல்ல. ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபிக்கிறது, ஸ்கூல்ல இருந்து வர்ற போது ஜெபிக்கிறத சொல்றேன். இது போக காலை ஜெபம் இருக்கும், ராத்திரி குடும்ப ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வெஸ்லி அவங்க ஜெபத்தை கேட்டு எல்லா வசனத்தையும் கற்றுக்கொண்டார். அதனால தமிழ்நாட்டிலேயும் மற்ற இடங்களில எல்லாம் வந்து நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் கிறிஸ்தவன் ஆகுறதுக்கு கூட அவர்கள் காரணமா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஜெபிப்பதே பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை என்ன செய்யணும்? நடத்தணும். அதோட விட்டுறக்கூடாது. பிள்ளைக்காக அதிகம் நாம பிள்ளைகளுக்காக அதிகம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இப்படி நம்ம ஜெபிக்கலைன்னா ஒண்ணு நடக்காது. பாருங்க, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா என்ன சொல்றாரு? நானும் சொல்றாரு. என் பிள்ளைங்க மட்டும் சொல்லல, நான் இருந்தாதான், நான் ஆலயத்துக்கு சரியா வந்தாதான் பிள்ளை வரும். அல்லேலூயா. நான் வீட்டுல ஜெபம் பண்ணாதான் பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும். நான் வேதம் வாசித்தாதான் பிள்ளைங்கள் வேதம். அதான் இங்க இவரு சொல்கிறார், நானும் என் பிள்ளைகளும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. யோபு 1:5. அவரவர்கள் நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தங்கள் இதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி
பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு, ஆமா, யோபு தன்னுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளையும் கூப்பிட்டு விருந்து வைப்பான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வீட்டுல விருந்து இருக்கும். அப்போ இவங்க இந்த விருந்தை கண்டு அதிகமாய் சந்தோஷப்பட்டு பாவம் செய்திருப்பார்களோ, இல்ல சந்தோஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் கேலி ஏதாவது பேசி பாவம் செய்திருப்பார்களோ, இப்படி பல விதத்திலையும் யோபு நினைத்து அந்த பிள்ளைகளை எல்லாம் அதிகாலையிலே வர வச்சு அவர்களுக்காக சர்வாங்க தகன பலியை இட்டு அந்த ஒரே இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தன் பிள்ளைகள், இதெல்லாம் தன் பிள்ளைகள், அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள். அதனால பாவம் எப்படி வேணுமானா அது வரும், அது வரக்கூடாது. தேவனுடைய ஜனங்களை தொடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சாமுவேல் அவ்வளவு ஒரு நல்ல பெரிய தீர்க்கதரிசியா இருந்தும் கூட தன் பிள்ளைகளை அவர் வளர்க்க தவறினார் என்றுதான் நீங்க நினைக்க தோன்றுகிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரன் அவன் வழிகளில் நடவாமல் பொருள் ஆசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அல்லேலூயா. சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார். ஆனா அவருடைய பிள்ளைகள் நியாயத்தை புரட்டுகிறவர்களாகவும் பரிதானம் வாங்குறவர்களாகவும் மாறி போனார். அல்லேலூயா. அதனால நான் அவ்வளவு பெரிய ஊழியக்காரன், நான் அவ்வளவு பெரிய விசுவாசி, ஏன் பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஒண்ணு தப்பு தண்டனம் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேர் மாரடிச்சு கொண்டு இருப்பாங்க. அல்லேலூயா. வேஸ்ட் அப்படி எல்லாம் நினைச்சு கொண்டிருக்காதீங்க. சாமுவேலை விட பெரிய ஆளா என்ன? சாமுவேல் தான் முதல் பேர்சவா மட்டும் அந்த காலத்திலேயே தீர்க்கதரிசி என்று வழங்கினவன். அல்லேலூயா. மக்கள் அவனை கொண்டு செய்த அற்புதங்கள் கொஞ்சம் நஞ்சமா? யுத்தம் நடக்கும் போது ஒரு பலியை போட்டாருன்னு சொன்னா போதும், பாதை அங்கே உண்டாகும். அல்லேலூயா. எதிராளிகள் எல்லாம் அடிந்துவார்கள். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க தீர்க்கதரிசியாய் தேவன் சாமுவேலை வச்சிருந்தார். ஆனா சாமுவேலுடைய பிள்ளைகள் பண ஆசையை சார்ந்து போனார்கள், பரிதானம் வாங்குறவர்களாகி போனார்கள், கெட்ட பிள்ளைகளாகி மாறி போனார்கள். அப்போ சாமுவேல் அந்த பிள்ளைகள் அவர் நினைச்சிருப்பாரு, நான் இப்படி எல்லாம் நல்லா செஞ்சு கொண்டிருக்கிறேனே, என் பிள்ளைங்களும் அடுத்து என்ன போல வருவார்கள், அவர்கள் ஒன்றும் சரியா இருப்பாங்க. ஆனா சரியா இருக்காங்க. நீ வளர்த்தவில்லை என்றால், நீ அவனுக்கு போதிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் இப்படிதான் போவார்கள். அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய பிள்ளை என்பது முக்கியம் அல்லவ. 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இறங்குகிற தேவன். அப்போ தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு யார் பயந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இறங்குவார். அல்லேலூயா. தேவன் இரக்கமுள்ள தேவன். பாருங்க, 1 உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை. அப்ப இரக்கமுள்ள தகப்பன். இரக்கமுள்ள தகப்பன் எப்படி கொண்டு வந்தாரா? சுமந்து கொண்டு வந்தார். இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷ காலம் எப்படி பண்ணி வந்தாரு? வனாந்தரத்திலே, தண்ணி இல்லாத இடத்திலே, எதிரே கடல் வந்த போது, கசப்பான தண்ணி இருந்த மாறா இருந்த இடத்துல வந்த போது எங்க அவர் என்ன செஞ்சாரா? சுமந்து வந்தார். அவரே சுமந்து வந்தார். இவங்க சொல்லுவாங்க, நாங்க எகிப்தில இருந்தோமானால் நலமா இருக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க, அதே உபாகம் 4:31 வாசிக்கும் போது,
உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அடிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உன்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த ஆமா கைவிட மாட்டார். நம் தேவன் கர்த்தராகிய இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் மேலே எத்தனையோ தீவிரவாதிகள் யுத்தம் செய்கிறார்கள், கொண்டு போடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருப்பதனால் அவர்களுக்கு வெற்றி தான். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. சமூக சீர்திருத்தவாதியாகிய மார்ட்டின் லூதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் இரக்கம் உள்ள மனுஷன். கர்த்தருடைய வேதத்தின்படியே நடக்கணும் என்று விரும்பி போய்க்கிற ஒரு மனுஷனா இருந்தார். ஒரு விஷயம் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு ரொம்ப வயசான ஒரு மனுஷன் ஒரு தெரு ஓரத்துல பயங்கரமா குளிர்ல ஒரு துணி கூட இல்லாம அப்படியே நடுங்கி சாகர கண்டிஷனுக்கு போய் கொண்டிருக்கிறதா. உடனே மார்ட்டின் லூதர் தான் போட்டிருந்த கோட்டை ரெண்டாக கிழித்து பாதி அவருக்கு இணைஞ்சிட்டாங்க, போர்த்தி விட்டு கொண்டாந்து. இது நம்ம கூட செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு கோட்டு இருக்குதுன்னா அதை கிழிச்சு யாரு கொடுப்பாங்க? ரெண்டு இருந்தா ஒண்ணு கொடுங்க தானே வேலை ஒன்று சொல்றது. ஆனால் அன்று ராத்திரி சொப்பனத்துல இயேசு கிறிஸ்து பாதி கோட்டோட பாதி கோட்டோட வந்து மார்ட்டின் லூதர்கிட்ட வந்து மகனே அப்படின்னு இந்த தரிசனத்தை பார்த்த மார்ட்டின் அவருடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் என் இயேசுக்கு பாதி கோட்டை கொடுத்தனே, பாதி கோட்டை நான் ஒரு வேளை முழு கோட்டையும் கொடுத்திருந்தா எவ்வளவு மேன்மையா இருந்திருக்கும் அப்படி என்று வாழ்க்கை முழுவதும் அதை சொல்லி சொல்லியே இருந்தார். அல்லேலூயா. அதான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம். இயேசு இறங்குறார் என்று சொன்னா தகப்பன் இறங்குறது போல இறங்குறார் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் தகப்பன் பாதி கோட்டையா கழிச்சு கொடுப்பான், முழு கோட்டையும் தானே கொடுப்பான் குளர்ற பிள்ளை. அல்லேலூயா. அதே மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு ஓமைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 128 சங்கீதம் 3 வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கழிவரும் திராட்சை கொடியை போலிருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த நாளில பிள்ளைகள் தன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. பிள்ளைகள் எங்கேயாவது சென்று என்ன செய்யணும்? நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் தாயின் தகப்பனை விட்டு ரொம்ப தூரத்திலே போகும்போது பிள்ளைகள் இயேசுவை மறந்து போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய கற்பனைகளை விட்டு போகிறார்கள். அல்லேலூயா. ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் நம்மை சுற்றி இருக்க முடியாட்டா கூட பிள்ளைகளுக்காக சொல்லப்படுகிற வசனம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது ஆமா. நம்ம பெற்றோர்களை விட்டு படிக்கிறதற்கோ வேலைக்கோ வெளி ஊருக்கோ வெளிநாட்டுக்கோ போனா கூட பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அது நியாயம். அல்லேலூயா. பெற்றோர்கள் பார்க்கவில்லையே, அம்மாவும் அப்பாவும் பார்க்கவில்லையே என்று சொல்லி
பிள்ளைகள் மனம் போல் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ பெரிய மனுஷனாகிற, பெரிய பதவி வைக்கிற, பெரிய சம்பளம் எல்லாம் வரும் என்று மமதையில பெற்றாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்காத. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த பிரமாணத்துல கூட பாருங்க, யாத்திராகமம் 20:12 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எபேசியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. தெய்வ பயத்தோட பெற்றாருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. தெய்வ பயம் இல்லாம கீழ்ப்படியதெல்லாம் தேவையில்லாத ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிள்ளைகளும் பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகளை நம்ம நல்ல முறையில நடத்தணும். அதே நேரத்துல 1 யோவான் 3:1 இப்படியாய் சொல்லுகிறது, நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை. அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் சொன்னோம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு, நம்மிலிருந்த பாவங்கள் நீங்கப்படும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதை நாம என்ன செய்யக்கூடாது? ஒருவருக்கும் அந்த பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அதாவது நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை பெற்றோர்கள் ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு சொல்லுகிற அதே நேரத்துல நாம் யாருக்கு பிள்ளையா இருக்கிறோம்? யாருக்கு பிள்ளையா இருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்ற அது நல்ல விசுவாசத்தோடு நல்ல நடக்கையோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அப்பொழுது சமாதானம் தானாவும் குடும்பத்துல. உன் பிள்ளைகளின் சமாதானம் கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் போதித்தேன்னா போதும், மீதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய போதிப்பார் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. நாம் அஸ்திபாரம் போட்டு விட்டா போதும், அவர் மாளிகையே கட்டுவார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நல்லபடி கற்றுக் கொடுத்து இயேசு தொடும்படி, இயேசுவின் காலத்திலே அப்படி தன் தாய்மார்கள் அழைத்து சொன்னது போல எல்லா தாய்மார்களும் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு அழைத்து போகணும். வனவாசியாய் ஒரு பிள்ளையும் விடக்கூடாது. ஹல்லேலூயா. வனவாசியாய் விட்டால் அவன் அல்லது கண்ணீர் வடித்து புலம்பியும் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் வயசாகும் போது எனக்கு உதவி செய்வேன்னு நினைச்சு இப்படி எல்லாம் படிக்க வச்சனே, இப்ப அவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி நீ புலம்ப வேண்டியது வரும். ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தினால் அவன் உனக்கு வயதாகும் போது உன்னை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அறிந்து உனக்கு உதவி செய்வான். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள் அன்பான இந்த வார்த்தையை கேட்கிற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவின் பக்கமாய் நடத்துங்கள். உட்காரும் போது, எழுந்திரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது எப்பொழுதும் இயேசுவை குறித்தே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அவன் மூலம் உனக்கு சமாதானம் உண்டாகும். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆலோசனை
நான் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை வாழ்ந்து கொண்டு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறபடியால் சோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலம் பிள்ளைகளை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், அப்பொழுது பிள்ளைகளின் சமாதானம் எனக்கு பெரிதாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு பிள்ளைகளை வளர்க்க ஆண்டவரே, பெற்றோருடைய இதயங்களிலே கர்த்தர் உணர்வை தரும்படியாய் செல்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளும் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கவும், தெய்வ வைத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் தனதான நிறைவே பிள்ளைகளுக்கு தரும்படியாய் செல்கிறேன். ஆண்டவரே, பலவித போராட்டமான சூழ்நிலைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் செல்கிறேன். நல்ல பொக்கிஷாலை ஆகிய வானத்தை திறந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் பாதையிலே பிள்ளைகளை நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எலியாவின் தேவன் நேற்றும் இன்று என்று மாறாதவராய் இருக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியாய் நடத்துங்க. கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நன்மை கிருபை தொடர்ந்து ஜீவனை ஆசீர்வாதங்கள் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பிரசாதத்தை அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி மாயை திருப்தியாகிறார். திரும்ப வாழ வேண்டும் போலாது கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்துள்ள அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தாங்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் ஏந்தென்றுமாயிருப்பதாக. நாட்டிலே நான் பாசம் Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து God bless you. Praise the Lord. Praise the Lord.